வணக்கம் தமிழக மக்களே! இது உங்கள் அரசு 360. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் சார்பாவும், என்னோட சார்பாவும் உங்களுக்கு ஒரு பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 நாளா நம்ம சேனல்ல எந்த வீடியோவும் போடல. என்ன காரணம்னா, எனக்கு உடல்நிலை சரியில்லாம ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 4 நாளா ஹாஸ்பிட்டல் தான் இருந்தேன். நேத்து தான் டிஸ்சார்ஜ் ஆகி இங்க வந்தோம். ஸோ, இன்னைக்கு கண்டிப்பா வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக தான் கண்டிப்பா போட்டுட்ருக்கேன். ஆனா இனி வரும் காலங்கள்ல கண்டிப்பா நம்ம சேனல்ல டெய்லி வீடியோக்கள் வந்துரும். உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் மட்டும் தான் அதிகமா வரும். ஸோ, நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கங்க. இதை ஏன் சொல்றேன்னா, இது போன்ற பல வீடியோக்கள் நம்ம சேனல்ல வந்துகிட்டு இருக்கு. அது எல்லாம் உங்களை அடைய நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம், நம்ம சேனலை இப்போயே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசின் அடுத்த பட்ஜெட் தற்போது அரசியல் மற்றும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜூலை 16ஆம் தேதி நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் பட்ஜெட்டிற்கான முக்கிய ஆலோசனைகள் நடைபெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன் பிறகு ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பட்ஜெட் தாக்கல் செயல்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பட்ஜெட்டில் யாருக்கு என்ன நன்மைகள் கிடைக்கலாம், புதிய திட்டங்கள் வருமா, பழைய திட்டங்கள் விரிவுபடுத்தப்படுமா, இது எல்லாத்தையும் ஒரு 360 ஆங்கிளில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஆனால் எல்லா விஷயமுமே மக்களுக்கு தேவையான விஷயங்கள். ஸோ கண்டிப்பாக விவசாயிகளாக இருந்தாலும் சரி, படிப்புக்கு சம்மந்தமான இருந்தாலும் சரி, இல்லை பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதுவும் நம்ம ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது ஒரு உதவிகரமான ஒரு வீடியோ. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலில் என்ன நடக்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். தமிழக அமைச்சரவை கூட்டம் ஜூலை 16ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் மாநிலத்தின் நிதிநிலை, வருவாய், செலவுகள் மற்றும் புதிய நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் முதல் வாரத்தில் சட்டப்பேரவையில் தமிழக பட்ஜெட் தாக்கல் செயல்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தற்போது அரசியல் வட்டாரத்திலும் பொதுமக்களிடையிலும் இந்த பட்ஜெட் குறித்து எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. பட்ஜெட் என்றால் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போமா? பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். அதாவது என்னன்னா, இந்த பட்ஜெட்ன்றப்பா அந்த பட்ஜெட்னா என்ன அப்படின்றது தான். ஒரு குடும்பம் மாதம் எவ்வளவு சம்பாதிக்கிறது, எவ்வளவு செலவு செய்கிறது என்று திட்டமிடுவது போல ஒரு மாநில அரசும் ஒரு வருடத்திற்கு வருவாய் மற்றும் செலவுகளை திட்டமிடும் ஆவணம்தான் பட்ஜெட். இதில்தான் எந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படும், எந்த புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்பதெல்லாம் இடம்பெறும். பெண்களுக்காக எதுவும் வருமா அப்படின்ற நிறைய கேள்வி பெண்களுக்கு இருக்கலாம். அதுக்கு எல்லாத்தையும் இப்போ விரிவாகவே சொல்லிடுறேன். தமிழக அரசு தொடர்ந்து பெண்களுக்கான பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்த முறை பட்ஜெட்டிலும் பெண்கள் சுய உதவிக்குழுக்களுக்கு கூடுதல் நிதி, வேலைவாய்ப்பு மேம்பாட்டு திட்டங்கள், தொழில் தொடங்க விரும்பும் பெண்களுக்கு புதிய உதவிகள் போன்ற அறிவிப்புகள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்பார்க்க தான் படுது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெண்களுக்கு மட்டும்தானா, இளைஞர்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டால் இளைஞர்களுக்கும் இருக்குது. என்னென்ற சொல்கிறேன். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அதனால் புதிய திறன் மேம்பாட்டு மையம், அரசு வேலை பயிற்சி திட்டங்கள், ஸ்டார்ட் அப் ஊக்கத்தொகை, தொழில்நுட்ப கல்விக்கு ஆதரவு போன்ற அறிவிப்புகள் வருமா என்று கேள்வி எழுந்துள்ளது. கேள்விதான் எழுந்திருக்கு. இது வரைக்கும் எந்த நியூஸும் வரல. ஸோ கண்டிப்பாக இது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு விவசாயிகளுக்கு எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டால் விவசாயிகளுக்கும் இருக்குது. அதையும் பற்றி பார்ப்போம். விவசாயிகளும் இந்த பட்ஜெட்டை எதிர்பார்த்து வருகின்றனர். ஏனெனில் பாசன திட்டங்கள், விவசாய மானியங்கள், இயற்கை விவசாய ஊக்குவிப்பு, காப்பீட்டு திட்டங்கள் மேலும் வலுப்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவும் எதிர்பார்க்கப்படுகிறது தான். கண்டிப்பாக வருமானு கேட்டால் அது டவுட்டு தான். கல்வி மற்றும் சுகாதாரம், அதாவது கல்வி மற்றும் சுகாதாரம் கல்விக்கு எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் இருக்குது. தமிழக அரசு தொடர்ந்து கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. இந்த முறை அரசு பள்ளிகளின் மேம்பாடு, மருத்துவமனைகளில் புதிய வசதிகள், கிராமப்புற சுகாதார சேவைகள், மருத்துவ உபகரணங்கள் ஆகியவற்றிற்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படலாம். அப்புறம் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு அப்படின்னு கேட்டால் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கும் இருக்குது. சாலை, பாலம், குடிநீர், மெட்ரோ, நகர வளர்ச்சி போன்ற திட்டங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கப்படலாம் என்று பொருளாதார வல்லுநர்கள் கருதுகின்றனர். இதன் மூலம் வேலைவாய்ப்புகளும் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை.
முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. அது என்ன விஷயம்னா, இந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ள பல அம்சங்கள் தற்போது வெளியாகியுள்ள தகவல்கள் மற்றும் பொதுவாக எழுந்துள்ள எதிர்பார்ப்புகளின் அடிப்படையிலானவை. அரசு அதிகாரப்பூர்வ பட்ஜெட்டை தாக்கல் செய்த பிறகே இறுதி அறிவிப்புகள் உறுதியாகும். தமிழகத்தின் அடுத்த பட்ஜெட் மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் முக்கியமான ஆவணமாக இருக்கும். பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், தொழிலதிபர்கள் என அனைவரும் இந்த பட்ஜெட்டை ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர். இந்த பட்ஜெட் உண்மையிலேயே மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுமா? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான அரசு மற்றும் அரசு தொடர்பான முக்கிய அப்டேட்டுகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம அரசு 360 சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களை விட்டு பிரியறது நம்ம அரசு 360 சேனல். கண்டிப்பா நாளைக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா வரும். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பாய்.